தேவசகாயம் பிள்ளை கிபி 18ஆம் நூற்றாண்டுல கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு உயர் இந்து வகுப்பு குடும்பத்தில் பிறந்த நீலகண்டன் தான் நம்ம புனிதர் தேவசகாயம் பிள்ளை. டச்சு படைத்தலைவரான கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்த பெனடிக்டோன்ஸ் இவர் மூலமா இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு வடக்கன்குளம் கத்தோலிக்க தேவாலயத்தில் பங்கு தந்தையா பணிபுரிந்த ஜோவானி பத்திஸ்தா புத்தாரி அவரிடம் திருமுழுக்கு பெற்று தேவசகாயம் பிள்ளை என்று பெயர் மாற்றப்பட்டிருக்காரு. ஒரு அரசு அதிகாரியா இருந்ததுனாலையும் உயர் வகுப்பைச் சேர்ந்த இந்து குடும்பத்தில் பிறந்ததுனாலையும் இவரை இந்து மதத்துக்கு மாற சொல்லி திரும்பியும் மன்னர் அழைப்பு கொடுத்திருக்காரு. தேவசகாயம் பிள்ளை அந்த அழைப்பை நிராகரிச்சிட்டாரு. இதனால ஆத்திரமடைந்த மன்னர் தேவசகாயம் பிள்ளை சிறையில் அடைச்சிருக்காரு. சிறையில் அடைச்சா இவர் மதம் மாறிவார்னு சொல்லி மன்னர் நம்பி இருக்காரு. நம்பிக்கையில உறுதியா இருந்ததுனால நம்பிக்கை இழந்த மன்னர் இவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காரு. அவரை கொல்றதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக அவர் உடம்புல கரும்புள்ளி செம்மலி குத்தி அவரை எரும மாட்டுல பின்பக்கமா திரும்பி உட்கார வச்சு ஊர் ஊரா செல்லும்படி மன்னர் ஆணையிட்டு இருக்காரு. 1752 ஆரல்வாய்மொழியில உள்ள காற்றாடி மலையில இவரை சுட்டுக் கொண்டு அங்கே இவரோட உடல் வரை எரிச்சிருக்காங்க. இவரோட வரலாறுகளை ஆராய்ந்து 2012